Okay, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கான்ட்ராக்ட் காஸ்டிங். ஸோ கான்ட்ராக்ட் காஸ்டிங்னா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் டெர்மினல் காஸ்டிங். இட் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட் ஆஃப் ஜாப் காஸ்டிங். So contract costing is a specialized system of job costing applies to long-term contract as distinct from short-term jobs. Contract costing is mainly applied in civil construction and engineering project, shipbuilding, roads and railways, line contract, construction of bridges, etc. ஸோ கான்ட்ராக்ட் காஸ்டிங்னா என்ன சொல்ல வராங்கன்னா, கான்ட்ராக்ட் காஸ்டிங் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் ஜாப் காஸ்டிங் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து டெர்மினல் காஸ்டிங் சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ஜாப் காஸ்டிங் அப்ளைஸ் டு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட். ஸோ வந்து இந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங் வந்து லாங் டேர்மாக இருக்கலாம், அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு 3 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ். ஸோ அந்த மாதிரி போகும். ஸோ எந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா, ஷிப் பில்டிங்கு, ஸோ இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட், ரோட்ஸு, ரயில்வேஸ், லைன் கான்ட்ராக்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிரிட்ஜஸ். அதாவது ரோட்னால் இப்போ ஹைவேஸ் வந்து பில்ட் பண்ணுறது, இல்லை பிரிட்ஜஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்குலாம் ஒரு 5 to 10 இயர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட் தான் வந்து கான்ட்ராக்ட் காஸ்டிங் அப்படின்றாங்க அவங்க. ஸோ கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் இப்போ நம்ம வந்து illustration 13 நாம் பார்க்க போகிறோம். ஸோ illustration 13 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, a contractor commence the work on a particular contract on 1st April 2016. ஸோ 2016 ஒரு கான்ட்ராக்ட் வந்து கமென்ஸ் ஆகுது, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யூஸ்வலி closes his book of accounts on the year on 31st December. ஸோ அது யூஸ்வலாக வந்து 31st டிசம்பர் தான் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க ஒரு வருஷமும். தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் ரிலேட்டட் ஃப்ரம் இஸ் காஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆன் 31st December 2016. ஸோ வந்து காஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து பார்ப்போம். அதில் பார்த்தோன்னா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் சென்ட் டு சைட்டு, இன்ஜினியருக்கு எவ்வளோ ஜூனியர் இன்ஜினியருக்கு எவ்வளோ செலவாச்சு, லேபருக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து machine cost 30 remain in use on site for 1/5 year or for 1/5 of the year. ஸோ வந்து மிஷின் காஸ்ட்டு வந்து 30,000 ஆயிருக்கு, அது வந்து சைட்லேயே தான் இருக்குது ஃபார் தி 1/5 ஆஃப் தி இயரில். இட் ஒர்க்கிங் லைஃப் வாஸ் எஸ்டிமேட்டட் அட் 5 years அண்ட் ஸ்க்ராப் வேல்யூ அட் 2000. ஸோ அதோட எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்கு வந்து மிஷின் வரும். ஸோ 5 வருஷம் கழித்து நம்ம வந்து 2000 ரூபாய்க்கு விற்றுலாம் ஸ்க்ராப் வேல்யூ. தி சூப்பர்வைசர் இஸ் பெய்டு ₹2000 per month and had devoted one of his time on the contract. ஸோ சூப்பர்வைசருக்கு வந்து நம்ம மாதம் 2000 ரூபா பே பண்ணுவோம். அவர் வந்து கான்ட்ராக்டில் வந்து ஒன் ஆஃப் வந்து வேலை பார்த்துருக்கார். ஆல் அதர் எக்ஸ்பென்சஸ் வேர் 14,000. த மெட்டீரியல் ஆன் சைட் வேர் 2,500. த மெட்டீரியல் ஆன் சைட் வேர் 2,500னா அது வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எக்ஸ்பென்சஸ் வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 14,000. தி கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வார் 4 lakh. ஸோ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 4 lakh. ஓகேங்களா, அந்த கான்ட்ராக்ட் எப்போ ஆரம்பிக்குங்களோ அப்போது வந்து 4 lakh தாங்கன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டர் ப்ரைஸே வாங்கியிருக்காரு. ஆன் 31st December 2016 1/3 ஆஃப் தி கான்ட்ராக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட். ஸோ 31st December 2016 அப்போ 2/3 ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹவெவர் தி ஆர்கிடெக்ட் கேவ் சர்டிஃபிகேட் ஒன்லி ஃபார் 2 lakh. ஸோ ஆர்கிடெக்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 lakhsக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் தந்திருக்காரு. ஆன் விச் 80% வாஸ் பெய்ட். ஸோ அதில் வந்து 80% தான் பே பண்ணியிருக்காங்க. ப்ரிப்பேர் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 2 lakhல 80% பே பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம இப்போ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் சைடு எக்ஸ்பென்ஸ் வரும், கிரெடிட் சைடு இன்கம், அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபைடு இல்லை அப்புறம் அன்சர்டிஃபைட் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ்லாம் வரும், அப்புறம் க்ளோசிங் இதெல்லாம் வரும். ஸோ இப்போது பார்த்தோன்னா நமக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து என்ன வந்திருக்குன்னா, மெட்டீரியல் வந்து 43,000, ஜூனியர் இன்ஜினியருக்கு நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் 12,620, அப்புறம் லேபருக்கு வந்து 1,02,20, அதுக்கப்புறம் மிஷின் காஸ்ட். ஸோ டிப்ரிசியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ மிஷின் காஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, depreciation is equal to machine cost minus scrap value divided by estimated year. ஸோ நம்ம இது மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டிப்ரிசியேஷன் கிடச்சிரும்.
ஸோ அந்த டிப்ரிஷியேஷன் வேல்யூவை வந்து எடுத்துன்னு வந்து போடுறோம். பட் ஆனால் 1/5 வந்து மிஷின் இருக்குது. ஸோ 150 இயராக வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து 150 இயருக்கு வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி நம்ம போட்டோம். அந்த அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் வந்து பர் மந்த்துக்கு வேலை பார்த்துருக்காரு அவர். பட் ஆனால் நம்ம வந்து எவ்வளோ 9 மாதம் தான் நடத்திருக்காங்க. 1/4/2016 31st 12/2016 வரைக்கும் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ 9 months அப்போ அவர் வேலை பார்த்துருக்காரு. அந்த 9 monthஸில் ஆஃப் த டைம் வந்து கான்ட்ராக்டில் இது பண்ணுறதுனால ஸோ ஆஃப்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி அதர் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க 14,000. ஸோ அதையும் நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம கிரெடிட் சைடுக்கு வரோம். ஸோ கிரெடிட் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் ஒர்க் சர்டிஃபைடு. ஸோ ஒர்க் சர்டிஃபைடு வந்து 2 lakh. இப்போது ஒர்க் அன்சர்டிஃபைடு வந்து அவங்க கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மெட்டீரியல் சைட் வந்து 2,500 கொடுத்துட்டாங்க, அதுலேயும் நம்ம போட்டுட்டோம். ஸோ இது போட்ட அப்புறம் நம்ம வந்து டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2/3 ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. 2/3 கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா அப்போ நம்ம 2/3 கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான இப்போ மிச்சம் வந்து 1/3 வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி அன்சர்டிஃபைடு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுக்காக நம்ம என்ன இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுறோன்னா டோட்டல் காஸ்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ஆல் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். அதாவது இந்த 43,000, 12,620, 1,00,000, 220, 1,120, 9,000, 14,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் அதாவது மெட்டீரியல் அட் சைட் 2,500 நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து டோட்டல் காஸ்ட் கிடச்சிடும். அந்த காஸ்ட் வந்து நம்ம வந்து 2/3 நம்ம செலவு பண்ணிருக்கோம். 2/3 வந்து இது வந்து ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதை வந்து பர்சன்டேஜாக மாற்றினோன்னா 66.66ன்னு வரும். ஸோ நம்ம வந்து 66.66% வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம் டோட்டல் காஸ்ட். இப்போ இது வரைக்கும் ஆன காஸ்ட்டில் வந்து 66% நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம அதை வந்து 100%க்கு நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ 100% கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ 1,77,460 is equal to 66.66%. 100% எவ்வளோ? ஸோ அப்படி பார்க்கும்போது 2,66,190 வருது. ஓகேங்களா? எப்படின்னா 1,77,460 into 100 divided by 66.66. ஸோ அந்த பர்சன்டேஜ் அது போட்டால் வந்துடும். அப்படி இல்லைன்னா வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் 1,77,460 into 3/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே தான் வேல்யூ வரும். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம வந்து 1/2 எடுக்கிறோம் அப்படின்னா 50%. இந்த 50% இல்லை இந்த 1/2 எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ ஒர்க் சர்டிஃபைடு ஆனது வந்து 2 lakhக்கு நம்மளுக்கு வந்து ஒர்க் சர்டிஃபைடு ஆகிருக்கு. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 lakh. ஓகேங்களா? இப்போ ஒர்க் சர்டிஃபைடு வந்து கான்ட்ராக்ட் ப்ரைஸில் பாதி இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஸோ ஒர்க் சர்டிஃபைடு வந்து பாதி தான் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அதே அந்த பாதி பண்ணதுனால இந்த பாதியை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுதான் இந்த இது 50% ஆர் 1/2. ஸோ இதில் வந்து 100% நம்ம பாதி தான் அங்கே சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாதியை வந்து நம்ம இது பண்ணால் 1,33,095 வந்து வருது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ அதில் 66%. ஸோ அதில் வந்து நம்ம இந்த 1,33,095 வந்து மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அன்சர்டிஃபைடு வந்து கிடச்சிடும் நம்மளுக்கு. அதாவது இந்த வேலையை வந்து இப்போ நம்ம வந்து வேலை அன்சர்டிஃபைடு, இப்போ அந்த சர்டிஃபைடாக அன்சர்டிஃபைடுனாதுன்னா இப்போ நம்ம வந்து வேலை வந்து நம்ம ஒரு 100%ல் வந்து 80% முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் வந்து அந்த கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வந்து 80%க்கு முடிக்கலை, 70% தான் முடிச்சிருக்கீங்க, இல்லை 60% தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் நம்ம 80% சொல்கிறோம், ஆனால் அவர் 60% இல்லை 70% தான் சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும் போது நம்ம வந்து 60% நம்ம சொல்கிறோம், 60% சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம வந்து 60% தான் வந்து நான் காசு தருவேன் அப்படின்றாரு. இப்போ 80ல் 60%, 20% இருக்குது. அதுக்கு வந்து அன்சர்டிஃபைட் பண்ணல அவர். அன்சர்டிஃபைட்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஒர்க் டன் பட் நாட் சர்டிஃபைட் பை தி கான்ட்ராக்ட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ்.
அதாவது இப்போது நம்ம வேலை நடந்துருச்சு, பட் ஆனால் அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து தரல. அதான் நான் சொன்னால் 80% நம்ம வேலை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்ம சொல்கிறோம், பட் ஆனால் வந்து கான்ட்ராக்டிவோ இல்லை கான்ட்ராக்டிவோட ரெப்ரஸன்டேட்டிவோ நான் சொல்கிறேன் நீங்கள் 80% முடிக்கலை, 60% தான் முடிச்சிருக்கீங்க. அப்போ அந்த 20% வந்து 80 மைனஸ் 60 பண்ணிங்கன்னா 20 வரும். அந்த 20 வந்து ஒர்க் அன்சர்டிஃபைடாக நம்மளுக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்கப்படும். ஸோ இதை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா இட் மஸ்ட் பி வேல்யூட் அட் காஸ்ட். ஸோ காஸ்ட்டில் தான் வந்து நம்ம வந்து வேல்யூ பண்ணணும். ஒர்க் அன்சர்டிஃபைடு வந்து வேல்யூட் அட் காஸ்ட்டில் வந்து வேல்யூ பண்ணணும். அதுக்கப்புறம் அது வந்து கிரெடிட் சைட் ஆஃப் தி கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் நம்ம ஷோ பண்ணணும். அதுமாதிரி அசட் சைடில் வரும் பேலன்ஸ் ஷீட் போட்டோன்னா நம்ம. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து காஸ்ட் டோன் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ காஸ்ட்டை கேல்குலேட் பண்ணி நம்ம அதுலேருந்து 2/3 இப்போ வந்து 2/3 வந்து சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ 100% சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த 100% நம்ம கண்டுபிடிச்சாப்புறம் அந்த வேல்யூவில் வந்து எவ்வளோ வந்து சர்டிஃபைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். எவ்வளோ வந்து நம்ம சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்கன்னா 2 lakhs இருக்குது சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 lakh வந்து எவ்வளோனா கான்ட்ராக்ட் ப்ரைஸில் எவ்வளோ அதோட பர்சன்டேஜ், கான்ட்ராக்ட் ப்ரைஸில் ஒர்க் சர்டிஃபிகேட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா பாதி வருது, அது 2 lakh. ஸோ அப்போ ஆஃப். ஸோ அப்போ அதனால நான் இப்போ ஆஃப் தான் வருது கான்ட்ராக்ட் ப்ரைஸில். ஸோ அந்த ஆஃபை வந்து ஸோ ஆஃப் பண்ணியிருக்காங்களா, அப்போ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் பாதி தான் பண்ணணும். ஸோ அப்போ வந்து 2,66,190 இதில் வந்து 50% தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோன்னா ஒரு அமௌண்ட் வரும். இப்போ காஸ்ட்டு சர்டிஃபைட் இது வந்து காஸ்ட்டு சர்டிஃபைட் வந்து 1,33,095. ஸோ இப்போ இதை எடுத்துன்னு வந்து நம்ம வந்து இங்கே போட்டோன்னா 1,77,460 அதில் வந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா காஸ்ட் அன்சர்டிஃபைடு வந்து 44,365 வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து அன்சர்டிஃபைடில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது அவ்வளோதான். இப்போதைக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இது பண்ணிடலாம். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து illustration 12க்கு போயிடலாம். ஸோ illustration 12 வந்து என்ன சொல்கிறாங்க, தி கான்ட்ராக்டர் ஹேஸ் அண்டர்டேக்கன் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அட் ப்ரைஸ் ஆஃப் 5 lakh வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து எடுத்திருக்காரு. அண்ட் பிகின் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒர்க் ஆன் 1st January 2016. ஸோ ஜனவரி 2016 அப்போ ஒர்க்கை வந்து பிகின் பண்ணுறாரு. ஸோ த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் அப் டு தி 31st December 2016. ஸோ ஜனவரி ஆரம்பித்து ஸோ அது வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து 31st December அன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறாரு அவர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷினரி, மெட்டீரியல்ஸ், வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அன்சர்டிஃபைடு ஒர்க், வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங், வேல்யூ ஆஃப் தி பிளான்ட்டு, கேஷ் ரிசீவ்டு, மெட்டீரியல்ஸ் க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒர்க் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல்ஸ் ரிட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓவர் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வாஸ் டிசைடட் தட் தி ப்ராஃபிட் மேட் ஆன் தி கான்ட்ராக்ட் இன் த இயர் ஷுட் பி அரைவ்டு அட் பை டிடக்டிங் தி காஸ்ட் ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட் ஃப்ரம் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் தி ஆர்கிடெக்ட் சர்டிஃபைட். ஸோ ஆர்கிடெக்ட் சர்டிஃபைடில் இருந்து மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ நம்ம வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் ஆகும்னா மிஷினரிஸ் வரும். ஸோ டெபிட் சைடில் எக்ஸ்பென்ஸ் வரும் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில். ஸோ மிஷினரிஸ் 30,000 கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல்ஸ் 1,70,698 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நம்ம இங்கே எடுத்து போட்டுடுறோம். ஸோ அடுத்தது வந்து வேஜஸ் வந்து 1,48,750. அதே மாதிரி வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது 5,380. ஸோ அதையும் வந்து வேஜஸ் இன்க்ளூட் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு அதையும் சேர்த்து எடுத்து போட்டுக்கிறாங்க. ஸோ அது டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் 6,334. அப்புறம் ஓவர் ஹெட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஓவர் ஹெட்ஸ் வந்து 8,250 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்ஸும் டேரக்ட் எக்ஸ்பென்ஸும் ஓவர் ஹெட்ஸும் நம்ம எடுத்து போட்டோம். ஸோ அடுத்தது மெட்டீரியல் ரிட்டர்ன். ஸோ மெட்டீரியல் ரிட்டர்ன் வந்து டெபிட் சைடில் வரும். நம்ம எப்படி வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறோமோ மெட்டீரியல் ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த பக்கம் மெட்டீரியல் ரிட்டர்ன் வந்து வந்துடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸில் வரும். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் சர்டிஃபைடும் ஒர்க் அன்சர்டிஃபைடும் வரும். ஸோ ஒர்க் சர்டிஃபைடை வந்து 3,90,000 கொடுத்துருக்காங்க. அந்த 3,90,000 நம்ம இங்கே எடுத்து போட்டுட்டோம்.
ஒர்க் அன்சர்டிஃபைடுக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியல்ஸ் இன் ஹேண்டும் பிளான்ட் அண்ட் மிஷினரியும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ மெட்டீரியல்ஸ் ஹேண்டை வந்து 3706 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இங்கே தூக்கி போட்டுடுறோம். ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் ஓப்பனிங் வேல்யூ வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து க்ளோசிங் வேல்யூவை நம்ம வந்து எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ ஓப்பனிங் வேல்யூ க்ளோசிங் வேல்யூ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிடும் டிப்ரிசியேஷன். ஸோ டிப்ரிசியேஷனை கேல்குலேட் பண்ணோம், பட் ஆனால் இங்கே வந்து ஓப்பனிங் வேல்யூ கொடுக்கல. ஸோ க்ளோசிங் வேல்யூ கொடுத்ததுனால அந்த க்ளோசிங் வேல்யூ அப்புறம் டிப்ரிசியேஷனை கேல்குலேட் பண்ணி சொல்லலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா வேல்யூ ஆஃப் தி பிளான்ட்டை வந்து 20,000 அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுடுறோம் நம்ம. அதே மாதிரி அன்சர்டிஃபைடு ஒர்க் வந்து 9,000 கொடுத்துருக்காங்க, அதே 9,000 எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே போட்டுட்டோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து கிரெடிட் சைட்லேருந்து ஆட் பண்ணிவிட்டு டெபிட் சைடில் மைனஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் வரும், நோஷனல் ப்ராஃபிட். அந்த நோஷனல் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அந்த நோஷனல் ப்ராஃபிட் வந்து நம்ம ப்ராஃபிட் தனியாக பிரிப்போம், ரிசர்வ்ஸ் வந்து தனியாக பிரிப்போம். ஸோ இது தனியாக பிரிக்கிறதுக்கு வந்து கேல்குலேஷன் பண்ணணும். ஸோ கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பண்ணணும்னா, ஸோ டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன். ஸோ டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து பெர்சன்டேஜ் வேல்யூ. ஸோ அந்த பெர்சன்டேஜ் வேல்யூ நம்ம டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கு வந்து ஒர்க் சர்டிஃபைட் டிவைட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ அதை நம்ம இங்கே போட்டோம்னா டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து பார்த்திங்கன்னா 78% வருது. ஸோ அதே மாதிரி கேல்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட். ஸோ பெர்சன்டேஜ் வந்து இப்போது 25% கீழே இருந்ததுன்னா நம்ம ப்ராஃபிட்டும் இந்த நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியாது, டேரெக்டாக ரிசர்வாக அதை வந்து கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். இப்போது வந்து 25%ஓ 50%க்குள்ளே இருந்ததுன்னா பர்சன்டேஜ் வந்து இருந்ததுன்னா இப்போ ப்ராஃபிட் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா 1/3 இன்ட்டு நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு கேஷ் ரிசீவ்டு பை ஒர்க் சர்டிஃபைட். அதே மாதிரி இப்போது 50%லேருந்து 90%க்குள்ளே இருந்ததுன்னா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு கேஷ் ரிசீவ்டு பை ஒர்க் சர்டிஃபைட். ஸோ பேலன்ஸ் ட்ரெஸ் வந்துட்டு ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிடலாம் நம்ம. ஸோ இப்போ நமக்கு வந்து 78% வந்து 78% இதில் வரும்னா தேர்டில் வரும் கம்ப்ளீஷன் பர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் இஸ் 50% to 90%. ஸோ அது வந்து 2/3 இன்ட்டு நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு கேஷ் ரிசீவ்டு டிவைட் பை ஒர்க் சர்டிஃபைட். நோஷனல் ப்ராஃபிட்னா இது ரெண்டு ஆட் பண்ணி வருது. நோஷனல் ப்ராஃபிட் இங்கே தனியாக பிரித்து போட்டுருக்காங்க. ஸோ நோஷனல் ப்ராஃபிட் வந்து இது ரெண்டு ஆட் பண்ணால் 56,450 வருது. ஓகேங்களா, அதான் நோஷனல் ப்ராஃபிட். ஆக்சுவலி அப்படி தான் வரும், அவங்க பிரித்து போட்டதுனால அங்கே போட்டிருக்காங்க டேரெக்டாக அவங்க. ஸோ நோஷனல் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து எங்கே ஸோ 56,450 இன்ட்டு 2/3 3 times 60,000 டிவைட் பை 3,90,000 பண்ணோன்னா நமக்கு வந்து 34,738 கிடச்சிடும் நெட் ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட்லாம் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் போய் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து அந்த இது வச்சு தான் வந்து நம்ம ரிசர்வாக நம்ம வச்சுக்கிறோம். இது சிம்பிள் சம். இதுக்கப்புறம் சம்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் சில சம்ஸ்லாம். பட் ஆனால் அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது பக்காவாக போட்டுடலாம் மற்ற சம்ஸ்லாம். ஓகேவா?